வாடா. என்ன சாப்பாடு எடுத்துட்டு வரவா? போய் எடுத்துட்டு வாமா. ம். நீ சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டேப்பா. நீ சாப்பிடு. அப்பாங்க? அப்பா வழக்கம் போலதான் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படிதான். என்னாச்சுமா? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேக்குறியா? சொல்லு. இந்த உலகத்துல குறை இல்லாம எதுவுமே இல்லடா. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல ஏதோ ஒரு குறை இருக்கதான் செய்யும். இப்போ என்னதாம்மா சொல்ல வர? டேய், ஜானு போய் கூட்டு வாடா. நீ இப்படி தனியா வாழ்றது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா. மா கத்தாதடா. நடந்தது நடந்துச்சு. கடவுள் கொடுத்ததுல சந்தோஷமா வாழ பழகு பாரு. உங்க அப்பாவை எடுத்துக்க. 25 வருஷமா இந்த குடிநாத்தத்திலே நான் குடுத்தனம் பண்ணல. நான் சந்தோஷமா இல்ல? இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்குடா. அது மட்டும் இல்லப்பா, இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன் அடைக்கவே 4 வருஷம் ஆயிடும். இதுல நான் 2வது பொண்ணு எங்கடா போய் தேடுவேன்? அம்மா சொல்றது ஏத்துக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா தான்டா இருக்கும். ஆனாலும் காலம் மாறிடுச்சுடா. ஜானு போகும்போது என்ன சொன்னான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. பிடிச்ச பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்டா. எல்லாம் போக போக சரியாயிடும், இல்ல பழகிரும். டே, கூட்டு வாடா ப்ளீஸ்டா. தட்டி பார்ப்போம். யாருமா? யாருன்னு கேக்குறேன்ல. இன்னும் பதில் சொல்லாம இருக்கா? என்னம்மா கேட்டுக்கிட்டு? மாப்பிள வாங்க, மாப்பிள உள்ள வாங்க. என்னம்மா வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? பா, உள்ள அம்மா கிச்சன்ல கூப்பிட்டாங்கல்ல, போய் என்னன்னு கேளுங்க. மாப்பிள ஒண்ணு எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாமா? ஏமா? பா, இப்ப போறீங்களா இல்லையா? மாப்பிள நீங்க பேசிட்டு இருங்க, நான் குடிக்க உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். உள்ள வாங்க மாப்பிள. ஐயோ, உன் பொண்ணு இருக்காளே, உன் பொண்ணு. என்னாச்சுங்க? யார் வந்திருக்கா? மாப்பிள வந்திருக்காரு. மாப்பிளையா? சண்டை போட வந்திருக்காரா? அவர் சமாதானம் பண்ண வந்த மாதிரி தான் இருக்காரு. ஆனா உன் பொண்ணு இருக்காளே, நல்லா முறுக்கிக்கிட்டு நிக்கிறா. அவளுக்கு அறிவுன்றதே கிடையாது. தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு இருங்க, நான் அவகிட்ட என்னன்னு கேட்டு வரேன். இரு இரு, இங்க வா இங்க வா. பொறுமையா இரு. புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள 3வது ஆள் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டோம் அவங்களுக்குள்ள பேசி சமாதானம் ஆகுறது கூட ஆகாம போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். சரி, நீ மாப்பிள்ளை குடிக்க ஏதாவது ரெடி பண்ணு. என்ன இல்ல, இந்த உலகத்துல குறை இல்லாம யார் இருக்கா? அதான் எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலான்னு வந்தேன். ஏய், நீ என்னடா எனக்கு வாழ்க்கை கொடுக்கறது? நான் சொல்றேன், உன் கூட வாழ எனக்கு இஷ்டம் இல்ல. வெளிய போ. ஏய், வெளியதாடி நிக்கிறேன். ஏய் ஏய் ஏய், கதவு திறன்றல்ல, கேக்குதா இல்லையா? உன்னதான். என்ன காரணம் சொல்லு, காரணம் சொல்லு. என் கூட வாழ ஏன் இஷ்டம் இல்ல சொல்லு.
நான் என்ன தப்பு செஞ்சேன்? காரணம் சொல்லு, காரணம் சொல்லு, காரணம் சொல்லு. என்ன தப்பு பண்ணல? ஒரு கல்யாணம் ஆகி வந்த பொண்ண வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியே, இது தப்பு இல்லையா? இதே உங்க அப்பா உங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருந்தா நீ பார்த்துட்டு சும்மாவா இருந்திருப்ப? வெளியே போக சொல்ல எங்க அம்மா ஒன்றும் தப்பு பண்ணல. நீதான். நீங்க தான் குடும்பமா சேர்ந்து என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க. அதுலயும் உங்க அப்பங்காரன் நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி கடைசியில குடிகார பொண்ணை பெத்து வச்சிருக்கான். மாப்பிள எடுத்துக்கங்க. கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. என்ன இது? மாப்பிள இது டீ, காஃபி, பூஸ்ட், இது ஹார்லிக்ஸ். நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அதான் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். எடுத்துக்கோங்க மாப்பிள்ள. நான் டீ டோட்லர். காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டேன் மாமா. அப்போ நான் பால் எடுத்துட்டு வரேன். பாலா? வந்துடுறேன் மாப்பிள. குடும்பமே லூசா இருக்குமா? ஒரு நிமிஷம். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இங்க பாரு, ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட கோச்சுக்கணும். நீ என்னமா என்கிட்ட கோச்சுக்கிற? உன்னால என் மான மரியாதை எல்லாமே போச்சு. என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்பதான் நான் ஏதோ கெட்டவ மாதிரி நீ ஏதோ நல்லவ மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? இதோ பாரு, கல்யாணம்ன்றது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது. தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு நீ உனக்கு நான் ஆயிடுச்சு. சேர்ந்து வாழ்வோம். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை செட் ஆச்சுன்னா லைஃப் ஸ்மூத்தா போகும்ல. கழுத்தை புடிச்சு வெளியே துரத்திட்டு இப்ப வந்து கெஞ்சுற மாதிரி பேசுற. அதுக்கு சாரி. அது கோவத்துல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். ஆனா அது கோவத்துல மட்டும் பேசல, ஏமாந்துட்டோன்னு விரத்தில பேசுனது. என் நிலைமையில யாரா இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பாங்க. முதல்ல இருந்து தான் காதல் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. சரி, சேர்ந்து வாழ்வோம். ஆனா நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். எனக்கு கோவம் போற வரைக்கும் நீ இங்க வந்து இரு. எனக்கா எப்ப தோணுதோ அப்பதான் நான் வருவேன். எது? நான் உங்க வீட்லயா? இல்ல புரியல. என்ன உங்க வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கலாம் பாக்குறீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் ஒன்னும் அவ்வளவு கேவலமானவன் கிடையாது. போடி. வீட்டோட மாப்பிள்ளையா? யாருக்கிட்ட? நீ இப்படி தனியா வாழ்றது பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஜானு போய் கூட்டு வாடா. தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன். கதவு தர கேக்குதா இல்லையா? என்ன? சரி, நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். நீ பண்றத பார்த்து பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது நீ பேசுற கரெக்ட் தான். நான் உங்க வீட்டில் இருந்தானே இல்லை நீ எங்க வீட்டில் இருந்தானே, மொத்தம் 2 பேரும் ஒன்னா தானே இருக்க போறோம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சரி, உள்ள வா. வரேன். ஒரு நிமிஷம். என்னோட தாலி எங்க? தாலி எங்க வச்சிருந்தலையே? அந்த இருக்கு. போட்டு விடு. போட்டு விடுன்னு சொன்னேன். கழுத்துலையா? பொண்ணு வீட்டில் மாப்பிள்ள என்னடி லுக்கு? மாப்பிள இந்தாங்க தண்ணி சாப்பிடுங்க. மாமா, இது வெறும் தண்ணி தானே? வெறும் தண்ணி தான் மாப்பிள. ஓகே மாமா. மாப்பிள, இது உங்க வீடு மாதிரி. உங்க வீட்ல நீங்க எப்படி ஃப்ரீயா இருப்பீங்களோ அதே மாதிரி இருக்கலாம். அப்படியே மாமா? இப்பதான் நல்லா இருக்கு. என்னங்க இது? ஏய், என் வீட்ல நான் இப்படி தானே இருப்பேன். ஏன் மாமா இப்படிலாம் இருக்க கூடாதா? இருக்கலாம் மாப்பிள, இருக்கலாம். இதுவும் உங்க வீடு மாதிரி தான். ஆமா போ. மாப்பிள, டிஃபன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி மாமா, வெயிட் 2 நிமிஷம். எங்க கொஞ்சமாச்சும் டீசெண்டா நடந்துக்கலாம்ல? நான் இப்படி தாண்டி நடந்துப்பேன். உனக்கு பிடிக்கலன்னா நீ என் வீட்டுக்கு வா. என்ன பாக்குற?
உன்னை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா கொப்பனை மாப்பிள சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். ஐயோ, நான் இன்னும் குளிக்கவே இல்லையே. சீ, குளிக்காமல என்ன பார்க்க வந்தீங்க? ஆமா, குளிக்கிறதுக்குள்ள மனசு மாறிச்சுன்னா அதான் அப்படியே ஓடியான்ட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல மாப்பிள, நம்ம வீட்ல 2 பாத்ரூம் இருக்கு, நீங்க போய் குளிங்க. ஏய், எந்திரிச்சு மாப்பிளைக்கு போய் பாத்ரூம் காட்டு. சொல்றேன்ல, எழுந்துரு. நல்லா வாங்குறா. வாங்க காட்டுறேன். போங்க போங்க, இந்த குளிச்சுட்டு வந்துடுறேன் அத்தை. சரிங்க மாப்பிள. ஐயோ, ட்ரெஸ் இல்லையே. பரவாயில்ல, போட்டதே போட்டுப்போம். இதுல என்ன இருக்கு? துண்டு இந்த இருக்கு, பிங்க், அவள் தான் இருக்கும், யூஸ் பண்ணிப்போம். சோப்பு எதுவா இருக்கும்? எந்த பொண்ணாச்சும் கிளி பச்சையில சோப்பு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ண மாட்டா. கண்டிப்பா வெள்ளையா தான் இருக்கும். யாரு? வெளியே உங்களுக்கு புது ட்ரெஸ் வச்சிருக்கேன், எடுத்துக்கோங்க. புது ட்ரெஸ்ஸா? என் சைஸ்ல அவளுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். சரி சரி, வச்சுட்டு போ. செல்லகுட்டி, லவ் யூ. ஏங்க, எவ்வளவு நேரங்க? அங்க அம்மா உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்றாங்க. வரேன். ஏங்க, உங்களுக்கு தான் நான் தனியா துண்டு எடுத்து வந்து கொடுத்தேன்ல, நீங்க ஏன் இதை எடுத்தீங்க? திருத்தம், நீ கையில கொடுக்கல, அப்படியே தூக்கி போட்டு போன. எந்த துண்டா இருந்தா என்ன உனக்கு? இது எங்க அப்பா துண்டுங்க. இப்ப அவரு குளிக்க வருவார்ல. என்னது? இது உங்க அப்பன் துண்டா? கர்மம் கர்மம். ஏய், இது ஓ துண்டு இல்லையா? ஏன், அது எங்க அப்பா துண்டு தானே. ஏய், உங்க அப்பனுக்கு என்ன வியாதியோ அது எனக்கு வரக்கா? போடி என்கிட்ட. வாய் உடைச்சிருவேன். எங்க அப்பாக்குலாம் எந்த வியாதியும் இல்ல. ஏய், சில வியாதியெல்லாம் மூஞ்ச பார்த்தா தெரியாது, அது அப்படியே இருக்கும். எங்கெல்லாம் வச்சு தொடச்சாரோ அங்கெல்லாம் அடிக்குதே. ஐயோ, நான் மறுபடியும் குளிச்சுட்டு வரேன். இதான துண்டு? ஐயோ, குளிச்சுட்டு வந்தவன மறுபடியும் குளிக்க வைக்கிறானுங்களே. ஏய், இது சோப்பு யாருது? எது? அந்த வெள்ளை கலர் சோப்பா? ஆமா, அது எங்க அப்பா. அதுங்க என்னாச்சு? பொடி. என்னது? பொடி. குளிச்சுட்டு வரேன் போ. மாப்பிள்ள என்ன குளிச்சிட்டு இருக்காராமா? ஆமாப்பா, என்ன வேணும்? என் பிரஷ் உள்ள இருக்கு, அது கொஞ்சம் எடுத்துற சொல்றியா? நாளையில இருந்து நான் எல்லாத்தையும் வெளி பாத்ரூம் மாத்திக்கிறேன். ஒரு நிமிஷம்ப்பா. என்னங்க? என்ன? எங்க அப்பாவோட பிரஷ் அங்க இருக்கும், கொஞ்சம் எடுத்து தரீங்களா? எது? மாப்பிள்ள, அந்த ப்ளூ கலர் மாப்பிள்ள. ஐயோ, இந்த ஆள் இங்கதான் இருக்காப்லையா? இந்த ஆளை பழி வாங்குறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள்ள, கிடைச்சதா? இந்த தேய்ச்சிட்டு இருக்கேன் மாமா. இல்ல மாமா, தேடிட்டு இருக்கேன். செத்தாடா சேகர். இதான மாமா உங்க பிரஷ்? நீங்க குளிக்கதானே குளிங்க, நான் வெளி பாத்ரூம்ல குளிச்சுக்கிறேன். இல்ல மாமா, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், நீங்க உள்ள போய் பிரஷ் பண்ணுங்க. சரி மாப்பிள்ள. சரி வாங்க, நம்ம போலாம். நீ போ. மாமா பிரஷ் பண்ற அழகை நான் பார்க்கணும். நான் பிரஷ் பண்றத பார்க்கணுமா? ஏன் மாப்பிள்ள? சும்மா மாமா, என் மாமனார் பிரஷ் பண்றத பாக்குறதுக்கு எனக்கு ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட் மாமா. ஏங்க, இதெல்லாம் உங்க பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது, சும்மாரு. நீ போ, நான் மாமா பிரஷ் பண்றத பாத்துட்டு வரேன். பண்ணுங்க மாமா. என்னமோ மாப்பிள்ள, உங்களுக்காக தான். சரி மாமா, போங்க 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 போங்க. படுங்க படுங்க படுங்க. மாப்பிள்ள,
ஆ. கண்டிப்பா விளக்கணுமா? மாமா ஷியோர் மாமா, எனக்காக ப்ளீஸ் மாமா. சரி மாப்ள, உங்களுக்காக. ம், ம், ம். ஆ? பண்ணுங்க பண்ணுங்க ஆ? பண்ணுங்க பண்ணுங்க மாமா. மாமா அந்த கவர்ஸ்ல டிரைவ். ஆ, ஆ, மாமா சூப்பர் மாமா. விராட் கோலி கூட இப்படி கவர் டிரைவ் ஆட மாட்டாரு. சூப்பர் மாமா சூப்பர். நீங்க பொறுமையா வாங்க, நான் போறேன். அவ கிடக்குறா, நீங்க பண்ணுங்க மாமா. சவுண்ட் வரணும் அப்படியே பெருசா. அப்படிதான் அப்படிதான். மாப்ள ஓகேவா? மாமா சூப்பர் மாமா, அமேசிங்கா பண்ணீங்க. அதுவும் அந்த கவர் டிரைவ்ஸ் சூப்பர் மாமா. ஐ அம் ஹாப்பி. மாமா கதவை சாத்திக்குங்க. குடிக்கிற பாக்குறதுக்குலாம் எனக்கு ஆசை இல்ல. சரி மாப்ள. சபினா பவுடர் மூஞ்சியை வாஷ் பண்ணுவான் போல. தட்டும் மூஞ்சியும் ஒரே மாதிரி இருக்கு. மாப்ள சாப்பிட்டீங்களா? ஏய் யார் அது? மாப்ள நான் மாமா என்னாச்சு உங்க வாய்ஸ்க்கு? பல்ரான் நாயுடு மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல மாப்ள. திடீர்னு அச்சரா வாய போட்டுச்சா. வாயில அர்ச்சனை பண்ற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அர்ச்சனை இல்ல, அச்சரா வாய்க்குள்ள. வாய் புண்ணா? ஏங்க ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து சிரிக்க கூடாது. பா என்னப்பா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா, காலைல பிரஷ் பண்ணா அச்சரா அப்படியே வாரி போட்டுச்சா. சாரி மாமா, நீங்க பல்ரான் நாயுடு வாய்ஸ்ல பேசும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சாரி. ஓகே மாப்ள, ஐ வில் டேக் இட் ஈஸி. நீ சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஓகே மாமா. மாமா ஆக்சுவலி இந்த சுடுதண்ணில உப்பு போட்டு கொப்பளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாய்ப்புன்னு சரியாகும் சொல்லுவாங்க. நைட்டு தூங்குறப்ப உப்பு தண்ணி போட்டு கொப்பளிக்கிறேன் மாப்ள. ஓகே மாமா. பகலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா தான் போச்சு. ஆனா நைட்டு கங்கா மறுபடியும் சந்திரமுகியா மாறின மாதிரி என் பொண்டாட்டி மறுபடியும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சா. ஏங்க என்னங்க ராவா குடிக்கிறீங்க? அட்லீஸ்ட் தண்ணி மிக்ஸ் பண்ணியாவது குடிங்க. நான் எப்பப்பெல்லாம் ஃபுல் அடிக்கிறேனோ அப்பதான் தண்ணியை மிக்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி குவார்ட்டருக்குலாம் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டேன், ராவா தான் அடிப்பேன். சராசரி மனுஷனுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் சரக்கு அடிக்கிற பொண்டாட்டி கிடைக்கும். இதான் பொண்டாட்டி பண்ண சொல்றேன். போதே ஆயிட்டா, ட்ரை பண்ணுவோம். ஜானு என்னடா? நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? கேட்க மாட்டேன்டா மயிறு. ஆனா என்ன விஷயம்னு நீ சொல்லு, சொல்லி தொலை. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மோனிகா பெலுஜி பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணுவோமா? ஒன் ஆஃப் மை பக்கெட் லிஸ்ட். சரி வந்து தொலை. ஒரு நிமிஷம். அந்த பாட்டுல வர பொண்ணு ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கும்ல, நீயும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடினா நல்லா இருக்கும். என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இல்லையே. என்கிட்ட இருக்கே, நான் எடுத்து வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, இப்ப பாரு. இந்தா எப்படி? ஏய் நீ என்ன பிளானோட வந்திருக்க? ஒண்ணுமே இல்லையே. உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துரு. பரவாயில்ல, முதல் தடவை என்கிட்ட ஒன்று கேட்டிருக்க. மூஞ்சிக்காக இல்லைனாலும் உன் நல்ல மனசுக்காக பண்றேன். வெயிட் பண்ணு. சொன்னது ஒர்க் அவுட் ஆகுது.
அடுத்து உனக்கு வேற ஏதாவது பக்கெட் லிஸ்ட் இருக்காடா? உனக்கு தமிழ்ல மொத்தம் எத்தனை கெட்ட வார்த்தை தெரியும்? ஒரு 20 கெட்ட வார்த்தை தெரியும். 20 தெரியுமா? ம். சூப்பர் சூப்பர். அப்போ அந்த 20 கெட்ட வார்த்தை சொல்லி உங்க அப்பனை திட்டு பாப்போம். அச்சோ போத தெளிஞ்சிருச்சோ. எங்க அப்பா இருக்கானே, எங்க அப்பா அவரு அதுமா ஐயா அப்படி அதுவா சூப்பர் அமேசிங் எக்ஸ்ட்ராடனரி ஐயோ இன்னும் ஐ வாண்ட் மோர் எமோஷன்